Hi friends, welcome to Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zoog Kitchenல பார்க்க போறது different and interesting ஆன kids special recipe தான் பார்க்க போறோம். அதுதான் cheesy garlic bread. இத stuffed cheesy pull apart bread ன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு சீஸியா இருக்குன்னு பாருங்க. இந்த cheesy garlic bread ரெசிபியை நான் ரெண்டு விதமா செஞ்சிருக்கேன். ஒன்னு வந்து நார்மல் பேன்லயும் இன்னொன்னு வந்து அவன் இல்லாம கடாயில நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த cheesy garlic bread ரெசிபியை 10 to 15 மினிட்ஸ்ல குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். இது சீஸியா கிறிஸ்பியா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு. இந்த cheesy garlic bread ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் garlic bread செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் வெஜிடபிள்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் பெல் பெப்பர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கிரீன் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு பெல் பெப்பர் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், பன்னீர் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் கார்ன் தான். இதை வந்து லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஹாஃப் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபேவரட்டான என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எல்லா வெஜிடபிள்ஸையும் பொடியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 4 பிரெட்டுக்கு 150 கிராம் மொஜரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பிரெட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மொஜரெல்லா சீஸை கூட குறைய சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெட் பெல் பெப்பர், கிரீன் கேப்சிகம், ஆரஞ்சு பெல் பெப்பர், பன்னீர், கார்ன், ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ½ டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ½ டீஸ்பூன் ஒரிகானோ, ½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் ½ டீஸ்பூன் சால்ட் இது மூணையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருந்த மொஜரெல்லா சீஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நான் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், ஒரிகானோ 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு பர்கர் பன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பர்கர் பன்னுக்கு பதிலாக நீங்கள் பாவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஷார்ப் நைஃபை வச்சு இந்த மாதிரி லென்த்தியாக கட்ஸ் கொடுத்துக்கணும். பாருங்க, நான் லென்த்தியாக 5 கட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் பண்ணுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து கட்ஸ் கொடுத்துக்கங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பர்கரை வந்து கீழே வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ இதை நம்ம திருப்பி வச்சுட்டு மறுபடியும் வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கணும். அதே போல் 4-5 கட்ஸ் கொடுத்துக்கங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பேக்கெட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கெட்ஸ்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டர் மட்டும் அப்ளை பண்ணால் கூட டேஸ்ட்டு வந்து சூப்பராக தான் இருக்கும். இந்த பேக்கெட்ஸில் பட்டரோட சேர்த்து கார்லிக்கையுமே நல்லா ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு கட்ஸ்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸ்பூனால் முடியலன்னா கையை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கங்க. எல்லா கட்ஸ்குள்ளேயுமே ஸ்டஃபிங்கை வந்து டீப்பாக ஃபில் பண்ணிக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃபிங்கை வந்து ஓரளவுக்கு இந்த கட்ஸுக்குள்ளே எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிட்டேன். கொஞ்சம் விரிகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கணும். இதுக்கு மேலே கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் ஒரிகானோவை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸி கார்லிக் பிரெட் பேக் பண்ண ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீஸி கார்லிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அண்டு உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீஸி கார்லிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அண்டு உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2வது பன்னும் ரெடி ஆகிடுச்சு. நான் சீஸ் கார்லிக் பிரெட் அவன் இல்லாமல் கடாயிலையும் அண்டு பேன்லையும் 2 மெத்தட்லையும் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் கொஞ்சம் சேர்த்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பிரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹோம்மேட் அவன் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தான், அதனால கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு பிளேட்டை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம்.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சீசி கார்லிக் பிளேட்டை நான் இதில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். லிட்டை போட்டு கவர் பண்ணிட்டு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதே இது நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீசி கார்லிக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக அப்படைசிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பேனில் ரெடி பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீஸ் கார்லிக் ப்ரெட்டை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அடுப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டு வந்து கீழே வந்து கருகிடாமல் இருக்கும். லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் பண்ணதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சீஸியாக அண்ட் க்ரீமியாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீஸ் கார்லிக் புல் பாட் பிரெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.